Hi friends, welcome to Chennai food. மைக்ரோ ஓவன் இல்லாமல் முட்டை இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்டிலேயே சாக்லேட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மைக்ரோ ஓவன் இல்லாமல் முட்டை சேர்க்காமல் ரொம்பவே சாஃப்டான ஒரு சாக்லேட் கேக் செய்ய போகிறோங்க. அதுக்காக நான் அரை கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தயிரை இந்த மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் எந்த பவுலில் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அதில் மாற்றி விட்டுக்கோங்க. அரை கப் ரீஃபைண்ட் ஆயில் அதையும் சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு கூடுதலாக வேணும்னா கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இல்லை இனிப்பு குறைவாக வேணும்னா அரை கப்பு சேர்த்துக்கோங்க. நான் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். சர்க்கரை நல்லா கரையணும், கரையிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், சேர்த்து விட்ட சர்க்கரை தயிர் இது எல்லாமே நல்லா கரைஞ்சிடுச்சு. ரீஃபைண்ட் ஆயில் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவை எப்போவுமே இந்த மாதிரி கரண்டி வச்சு சளிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சலிக்கிறது கரண்டி ஸ்ட்ரெயினர் இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அது இல்லைன்னா சலடையில் சளிச்சிட்டு நீங்கள் சேர்த்து விட்டுக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். எல்லாமே ஒரே அளவுள்ள கப்பில் தான் நான் மெஷர் பண்ணியிருக்கேன். அதிகமாக இருக்கிறதுனால 2 பேட்சாக சலிச்சிக்கலாம். மைதா மாவை நான் 2 பேட்சாக சலிச்சு விட்டுட்டேங்க. பாருங்கள், அதில் இருக்கக்கூடிய கட்டிகள் எல்லாமே இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருந்தது எனக்கு மாவு. இப்போ இதில் நம்ம கொக்கோ பவுடர் சேர்த்து விட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்க்குறேன். அடுத்ததாக இதிலேயே நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பேக்கிங் பவுடர் இல்லைன்னா பேக்கிங் சோடாவே அரை ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் இதில் சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணும்பொழுது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் கொடுத்துருங்க, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். நான் அரை கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. எனக்கு எக்ஸ்ட்ரா 1/4 கப்பு பால் செலவாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இந்த கேக் பேட்டரை நம்ம எடுத்து விட்டோம்னா இந்த மாதிரி வரணும். இந்த பதத்துக்கு மாவு இருக்கணும். இந்த அளவு திக்னஸ் வர அளவுக்கு நீங்கள் பால் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கலன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். நான் 2 ட்ராப் தான் சேர்க்க போகிறேன். வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்பவே சாஃப்டான ஒரு கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த கேக் பேட்டரை நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது மாற்றுறதுக்கு முன்னாடி நம்ம குக்கர் பாத்திரத்தை ஹீட் பண்ணிக்கலாம். நான் குக்கர் பாத்திரத்தில் தான் கேக் பேக் பண்ண போகிறேங்க. அதுக்காக நான் பழைய குக்கர் பாத்திரம் எடுத்திருக்கேன். ஆனால் நான் மூடி யூஸ் பண்ண போகிறதில்ல. மூடி சாதாரண மூடி தான் போட போகிறேன். குக்கர் உள்ளே பார்த்தீங்கன்னா நான் சால்ட் எதுவுமே போடலைங்க, வெறுமனே ப்ளைனாக தான் வச்சுருக்கிறேன். அது உள்ள இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு மட்டும் வச்சுக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட இந்த ஸ்டாண்ட் இல்லைனா ஏதாவது ஒரு கிண்ணம் இருந்ததுன்னா அதை கவுத்து போட்டு வச்சுருங்க. இப்போ இந்த பாத்திரம் நல்லா ஹீட் ஆகணும், அதனால் மூடி போட்டு விட்டுடலாம். கேக் வேக வைக்கிறதுக்கு நான் வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண பாத்திரம் தாங்க எடுத்திருக்கேன். ஆனால் கொஞ்சம் திக்கான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. உள்ளே நான் பட்டர் பேப்பர் போட்டிருக்காங்க. ஃபுல்லாக நான் நெய் அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நெய் வேண்டாம்னா நீங்கள் எண்ணெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி சப்போஸ் பட்டர் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் மைதா மாவை ஃபுல்லாக டஸ்ட் பண்ணி விட்டுடுங்க. அது மாதிரி செய்யும் பொழுது கேக் ஒட்டாமல் வரும். இப்போ இந்த கேக் பேட்டரை இதுக்கு மாற்றி விட்டுக்கலாம். கேக் மாவை மாற்றிட்டு லைட்டாக இந்த மாதிரி அப்படி ஷேக் பண்ணி விடுங்க. அதில் இருக்கக்கூடிய பபுள்ஸ்லாம் வெளியேறிடும். கேக்கும் ஒரே லெவலாக நமக்கு ஷேப் கரெக்டாக வரும். இந்த மாதிரி லைட்டாக பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேக் பேட்டர் நம்ம ஃபில் பண்ணும்பொழுது ஃபுல்லாக வரா மாதிரி ஃபில் பண்ணக்கூடாது. நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரத்தில் 1/4 பங்கு வரலாம், இல்லைனா ஆஃப் வரலாம். ஏன்னா அது எழும்பி வரும்போது அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பாத்திரத்தை குக்கர் உள்ளே வச்சிடலாம். பாத்திரத்தை நான் குக்கர் உள்ளே வச்சுட்டேங்க. அது உள்ளே நம்ம மூடி போடக்கூடாது. மேலே மட்டும் இந்த மாதிரி மூடி போட்டுக்கலாம். நான் குக்கர் மூடி யூஸ் பண்ணலை. நீங்கள் சப்போஸ் குக்கர் மூடி யூஸ் பண்ணுறதா இருந்தால் கேஸ்கட்டும் வெயிட்டும் போடாதீங்க. நான் சாதாரண மூடி தான் போட்டிருக்கேன். அந்த ப்ரெஷர் வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக சும்மா வெயிட்டுக்காக இந்த கல் வைக்கிறேன்.
அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. 35 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் வேக விடலாம். 35 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். கேக்கு வேக விட்டு எனக்கு 45 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. 40 நிமிஷத்தில் பார்த்தேன் எனக்கு சரியாக வேகலை, அதனால் எக்ஸ்ட்ரா நான் 5 மினிட்ஸ் வச்சுட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடியாக இருக்குது. நல்லா எழும்பி வந்திருக்குது. வெந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு குத்தி பார்க்கலாம். நம்ம குத்திட்டு எடுக்கும் பொழுது பாருங்கள், ஸ்டிக்கில் சுத்தமாக ஒட்டலை. இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துட்டாலே கேக் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். நான் அந்த பாத்திரத்தை வெளியே எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கேக்கு வேக வச்ச பாத்திரத்தை நான் வெளியே எடுத்துட்டேங்க. இது நல்லா சூடு ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஆறட்டும். கேக்கை நான் 5 நிமிஷம் ஆற விட்டுட்டேங்க. இப்போ கொஞ்சம் சூடு குறைஞ்சிருச்சு. நீங்கள் கத்தி வச்சு சுற்றிலும் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. நம்ம நெய் தடவி இருக்கிறதுனால நல்லா ஒட்டாமல் தான் வரும். இருந்தாலும் எடுத்து விட்டுட்டு மாற்றும் பொழுது ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் சுற்றிலும் எடுத்து விட்டுட்டேன். இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாதிரி வச்சுட்டு லைட்டாக இப்படி தட்டி விட்டாலே போதும். பட்டர் பேப்பர் போட்டிருக்கிறதுனால நல்லா ஈஸியாக கழண்டு வந்துருச்சு. கேக் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். பாத்திரத்துலலாம் ஒட்டவே இல்லை. இப்போ கேக்கை திருப்பி போட்டுக்கலாம். இதில் இருக்கக்கூடிய டாப் போர்ஷனை நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பீஸ் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் க்ரீம் அப்ளை பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நான் டாப் போர்ஷனை கட் பண்ணிவிட்டு லெவல் பண்ணிட்டேன். சூப்பராக ரெடியாக இருக்குது கேக்கு. இப்போ நான் உங்களுக்கு பீஸ் போட்டே காட்டுறேன். பாருங்கள், கேக் பீஸை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா சூப்பராக வந்திருக்கு. நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக இந்த கேக்கை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. உங்கள்கிட்ட சாக்லேட் சாஸ் இருந்தால் நீங்கள் அதை அப்ளை பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். இல்லை க்ரீம் அப்ளை பண்ணி சாப்பிட்லாம். இல்லை எதுவுமே இல்லைனா வெறுமனே கூட சாப்பிட்லாங்க. இந்த சாக்லேட் கேக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணலாம். நம்ம மைக்ரோ ஓவன் இல்லாமல், முட்டை சேர்க்காமல், பட்டர் சேர்க்காமல் ரொம்ப சிம்பிளாக இந்த சாக்லேட் கேக்கை ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாக்லேட் கேக்கு ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் சூப்பராக வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.